இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மத்திய கிழக்கு போர் வெறும் மிசைல் சத்தமோ அல்லது தாக்குதல் சத்தமோ மட்டும் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட முடிவுக்கான ஆரம்பம். அமெரிக்கா இப்போ ஒரு மிகப்பெரிய பொறியில சிக்கி இருக்கு. அது தெரியாமலே இன்னும் ஆழமா உள்ள அமெரிக்கா போய்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. இதை பற்றி பேராசிரியர் ப்ரொஃபசர் ஜியாங் சூக்கின் அவர்கள் சொல்ற சில முக்கியமான உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஏன் அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசு நாடு இப்படி தப்பு மேல தப்பு பண்ணுதுன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதை புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். வரலாறு எப்பவுமே உண்மையை மட்டும்தான் சொல்லும். ப்ரொஃபசர் ஜியாங் ஒரு சூப்பரான உதாரணத்தை சொல்லியிருக்கார். கிமு 415 எதேன்ஸ் ஒரு மிகப்பெரிய சக்தியா இருந்தாங்க. அவங்க கிட்ட அசைக்க முடியாத கடப்படை இருந்தது. அவங்க அந்த நேரத்தில் சிசிலி மேலே படியிருக்க முடிவு பண்ணியிருந்தார்கள். ஏனென்றா இந்த சிசிலி ரொம்ப பலவீனமானது, ஈஸியாக ஜெயிச்சிடலாம், அங்கே இருக்கிற செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிக்கலாம் என்று எதேன்ஸ் அவர்கள் ரொம்ப தப்பு கணக்கு போட்டிருந்தாங்க. அந்த நாட்டில் இருந்த அறிஞர்கள் தடுத்துமே அவங்க கேட்காம போர் செய்தார்கள். அறிஞர்கள் தடுத்துமே அதனை கேட்காமல் போர் செய்ததனுடைய முடிவு எதேன்ஸ் மொத்தமாக அழிஞ்சு போச்சு. ஒரு கப்பல் கூட மிஞ்சல. அதே கதை தான் இப்போ அமெரிக்காவுக்கு நடக்குது. மத்திய கிழக்கு நாடுகளை சின்னதாக நினைச்சு உள்ள போற அமெரிக்கா தன்னோட சாம்ராஜ்யத்தை அங்கு இழக்க போகுது என்பதுதான் ப்ரொஃபசர் ஜியாங் அவர்களோட முக்கியமான கருத்தா இருக்கு. அமெரிக்கா கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு பலமே அவங்களோட விமானப்படை தான். அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நாட்டு மேலே கொண்டு போட்டு அந்த நாட்டோட கட்டிடங்களையும் இராணுவ முகாங்களையும் அழிச்சிட்டா ஜெயிச்சிடலாம்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. ஆனால் வான்வழி தாக்குதல்கள், அதாவது ஏஆர் சூப்பர் மெர்சி என்பது ஒரு மாஜை. நீங்கள் வானத்தில் இருந்தவொன்று கொண்டு போடலாம், ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் ஆட்சி பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அங்கே இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு போட முடியுமா? அவங்களோட நிர்வாகத்தை சரிபார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது என்பதுதான் உண்மை. ஒரு குண்டு போடுற விமானத்தால் ஒரு மக்களோட மனசை ஜெயிக்க முடியாது. இதுதான் அமெரிக்கா புரியாத மிக சிறந்த ஒரு உண்மையாக இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. ஆப்கானிஸ்தானில் 20 வருஷம் அமெரிக்கா இருந்தார்கள். கோடிக்கணக்கான டாலர்களை கொட்டி தீர்த்தார்கள். உலகத்தையே மிரட்ட அவங்களோட நவீனமான ஆயுதங்கள் இந்த ஆப்கானிஸ்தானில் இருந்தது. ஆனால் கடைசியில் என்னாச்சு? அமெரிக்கா அங்கிருந்து கிளம்பும் போது அவங்க எதை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அதே தலிபான்கள் வந்து அந்த நாட்டை பிடிச்சிட்டாங்க. அமெரிக்கா வெளியேறின சில மணி நேரத்திலேயே எல்லாம் பழையபடி மாறிடுச்சு. அப்போ இந்த 20 வருஷம் செலவு பண்ணின பணம், சிந்தன ரத்தம் எல்லாமே எதுக்காக? இதே தப்பைத்தான் இப்ப ஈரான்கிட்டையும் அமெரிக்கா செய்ய துடிக்கிறார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. அமெரிக்காவில் இருக்கிற பெரிய அதிகாரிகள் ஹார்வர்ட் ஜேல் பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க. அவங்க கிட்ட நல்லா பேச்சு திறமை இருக்கு, ஆனா நிஜமான அறிவு இல்லை. அவங்க ஒரு பபுள் உள்ளே வாழ்கிறார்கள். அவங்களுக்கு நிஜ உலகத்தோட யதார்த்தம் தெரியாது. அவங்க எழுதுகிற பாலிசி பேப்பர்கள் எல்லாமே படிக்கிறதுக்கு அழகாகத்தான் இருக்கும், ஆனால் அது போர்க்களத்தில் வேலை செய்யாது. அதனால தான் அமெரிக்காவோட வெளிநாட்டு கொள்கை தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கு. அமெரிக்கா நினைக்குது ஈரானை ஈஸியாக அடிச்சிடலாம்னு, ஆனால் ஈரான் ஈராக் மாதிரி கிடையாது. ஈரானோட நிலப்பரப்பு ரொம்பவே சிக்கலானது. பெரிய மலைத்தொடர்கள், பாலைவனங்கள்னு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை மாதிரி அங்கே போர்க்காலத்தில் அமெரிக்கா படைகளுக்கு இருக்கும் என்பதுதான் உண்மை. அமெரிக்கா இப்போ போர்க்களத்தில் படைகளை இறக்கினா அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் உணவையும் கொண்டு போகிறது ஒரு நரகமாக மாறிடும். ஈரானிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க பல வருஷமாக இந்த ஒரு நாளுக்காகத்தான் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதனால் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரான் வச்சு செய்வார்கள் என்பதுதான் உண்மை. இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு கனவு என்றால் அதுதான் கிரேட்டர் இஸ்ரேல் கனவு. மத்திய கிழக்கில் ஈரான், சிரியா, ஈராக்குன்னு எந்த நாடும் வலுவாக இருக்கக்கூடாது என்பதை இஸ்ரேல் நினைக்கிறாங்க. அமெரிக்காவை தூண்டிவிட்டு ஈரானை அழிக்க வைக்கிறது தான் அவங்களோட கேம் பிளான். அமெரிக்கா அவங்களுக்காக இஸ்ரேலுக்காண்டி போரிடணும். அமெரிக்காவோட பணம் செலவாகணும். அமெரிக்காவோட வீரர்களோட ரத்தம் சிந்தனம். கடைசியில் அமெரிக்கா சோர்ந்து போய் வெளியேறும் போது அந்த இடத்துல இஸ்ரேல் மட்டும்தான் பெரிய சக்தியா இருக்கும் என்பதுதான் இஸ்ரேலோட நினைப்பு. அமெரிக்கா ஈரானை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுது, ஆனா ஈரான் ஈராக் மாதிரி இல்லை. ஈரான் ஒரு மலைப்பாங்கான நாடு. அங்க போய் தரைப்படை இறங்குறது அமெரிக்காவுக்கு தற்கொலைக்கு சமமாக தான் இருக்கு. ஈரான் நேரடியாக மோதாது. அவங்க அமெரிக்காவை பொருளாதார ரீதியாக வறட்சியடைய வைப்பாங்க. அமெரிக்காவோட சப்ளை லைன்களை துண்டிப்பாங்க. அமெரிக்க மக்கள் ஒரு கட்டத்தில் ஏன் எங்கள் பசங்க அந்த பாலைவனத்தில் போய் சாகணும்னு கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஈரானோட திட்டமாக இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவோட நிலைமையை பாருங்க. $37 டிரில்லியன் கடன். அந்த நாட்டில் உள்நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரிவினைகள்.
ஒரு பேரரசு விழப்போவதென்றால் முதல்ல அதோட பொருளாதாரம் தான் சரியும். இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை போர் மறுபடியும் ஆரம்பிச்சா அமெரிக்காவால் முன்னேற முடியாம அங்க படைகள் ஈரானியோட மலைப்பகுதிகளுக்கு சிக்கிக்கிட்டாங்கன்னா என்னாகும் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். அப்போதான் அந்த ஆபத்தான கட்டமானது வரும். அமெரிக்கா தன்னோட தோல்வியை தடுக்க அணு ஆயுத மிரட்டலை கையில் எடுப்பார்கள். ஆனா அங்கதான் பெரிய ஒரு சிக்கலும் இருக்கு. அமெரிக்க அணு ஆயுதத்தை பற்றி பேசினாலே ரஷ்யாவும் சீனாவும் சும்மா இருக்க மாட்டாங்க. புனினாவர்கள் ஏற்கனவே தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். மத்திய கிழக்கில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா ரஷ்யா கட்டாயம் தலையிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இது உலகத்தையே ஒரு பேரழிவுக்கு தள்ளப்போது என்பதுதான் உண்மை. அமெரிக்காவோட உண்மையான பலமே அவங்க இராணுவம் மட்டுமில்லை, அவங்களோட டாலரும் தான். உலகம் முழுக்க அமெரிக்கா டாலர் தான் ராஜாவாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தேவையற்ற போரில் அமெரிக்கா தோற்று போனால் இல்லைன்னா பாதையிலேயே வெளியேறினா உலக நாடுகள் அமெரிக்காவோட அந்த பொருளாதார கோட்டையை சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சிடும் என்பதுதான் உண்மை, சரிச்சிடுவார்கள் என்பதுதான் உண்மை. அமெரிக்காவோட கூட்டாளிகளான ஜப்பான், ஐரோப்பிய நாடுகள், மற்ற நாடுகள் எல்லாமே மேல மேல அவங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க என்பதுதான் உண்மை. ரோம் பேரரசு முதல் பிரிட்டிஷ் பேரரசு வரை எல்லாமே ஒரு காலத்துல நாம தான் உலகத்துக்கு ராயான்னு நினைச்சாங்க. ஆனா எல்லா பேரரசுகளும் ஒரு கட்டத்துல விழுந்தே தீரும் என்கிறது தான் இயற்கையோட விதி. அளவுக்கு அதிகமாக இராணுவத்துக்கு செலவு, தேவையற்ற போர்கள், இதெல்லாம் ஒரு நாட்டை உள்ளிருந்தே அழிச்சிடும். அமெரிக்கா இப்போ அந்த நிலையில தான் இருக்கிறார்கள். மத்திய கிழக்கை அழிச்சாதான் தன்னை காப்பாற்றலாம் என்று அமெரிக்கா நினைக்குது. ஆனால் அந்த அழிவு அமெரிக்காவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக மாறப்போகுது என்பதுதான் நிறைய பேர் சொல்லாத விஷயமா இருக்கு. அமெரிக்கா வெளியேறினா இந்த மத்திய கிழக்கு எப்படி இருக்கும் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. அங்கே புதிய அதிகார மையங்கள் உருவாகும். துருக்கி, ஈரான், இஸ்ரேல் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அதிகார போட்டியானது நடக்கும் என்றும் நிறைய வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இனிமேல் உலகை ஆதிக்கம் செலுத்தும் ஒரே ஒரு சக்தியை அமெரிக்கா இருக்க போகிறது இல்லை. உலகம் ஒரு பல்முனை, அதாவது மல்டிபோலார் அரசியலை நோக்கி நகருது என்பதுதான் உண்மை. கடைசி நான் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். அமெரிக்காவில் இருக்கிற அதிகாரிகள் கேட்க தயங்குற அந்த ஒரு கேள்வி இதுதான்: அமெரிக்காவுக்கு அப்புறம் இந்த உலகத்தை யார் வழி நடத்த போகிறார்கள்? இதுக்கு யார்கிட்டையும் பதில் இல்லை. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே ஏதோ கற்பனை இல்லை, வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடமாக தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான தகவல்களை தந்திருக்குமென்னு நம்புகிறேன், புதிய விஷயங்களை தந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.